ஹலோ கைஸ், வெல்கம் டு பாஸ் கேமர்ஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன கேம் பிளே பண்ண பார்த்தீங்கன்னா கேரி டீச்சர் 3 அந்த கேம் அப்ளை பண்ண போகிறோம். நம்ம போன எபிசோட் பார்த்தீங்கன்னா அந்த கிளவியை போட்டு பொழந்தாச்சு. இந்த எபிசோடில் பயங்கரமாக ஃபன் பண்ண போகிறோம். கைஸ், அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு என்ன லைக் பண்ணுவீங்க, இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே, அங்கே ஸ்ட்ரெயிட்டாக கேம்குள்ளே போயிடலாம். கேரி டீச்சர் கேமில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு என்ன மிஷின் ப்ளே பண்ண போனோம்னா ஸ்பெஷல் சாப்டராக கொஞ்சம் பெண்டிங் இருக்குது, அதை ஃபினிஷ் பண்ணிடுவோம். ஸ்பெஷல் சாப்டர் இந்தாங்க, சூப்பர் ஸ்போர்ட்ஸ் மேனியோ சரிவாங்க, உள்ளே போயிடுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டு யுவர் ஹார்சஸ் அதை தான் ப்ளே பண்ண போகிறோம். ஓகே, லெட்ஸ் மேக் ஷூர் திஸ் ஹார்ஸ் ரைடிங் லெசன் லீவ்ஸ் மிஸ்டி வித் ஏ கப்புள் ஆஃப் நைட் மேரஸ். என்னடா இது இனிமே புரியல. சரி வாங்க, கட் ஸ்கேனில் பார்த்தா அது தெரிஞ்சிடும். நமக்கு தான் இங்கிலீஷ் படிக்க முடியாது, தெரியும், ஒன்றும் புரிஞ்சுக்க தெரியாது. ஓகே, கட் ஸ்கேன் ஸ்டார்ட் ஆயிடுச்சேன். என்னடா இந்த கிளவிட்டு ஒரு குதிரை இருக்கா? ஓய் இன்னும் ஆடி கிவந்தானி கிளவி. சரி ஓகே, கிளவி எப்படி குதிரை மேலே ஏறிட்டா போக தெரியும். தலை என்ன தலை பண்ணுற? தலை வந்து இவளுக்கு மேரேஜ் பண்ணிக்கிட்டு அவனுக்கு மண்டை போட சொட்டம் வந்துச்சு. சரி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா அவன் வந்து ஹார்ஸ் ரைடிங் பண்ணலாமா. அந்த ஹார்ஸ் ரைடிங் வந்து நம்ம இந்த ஸ்பீடு பண்ணணும். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுதுன்னா ஒரு வாட்டர் பாட்டிலு, சர்க்கரை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் தான் இருக்கும். கிளவி என்ன பண்ணிட்டு இருக்கான்? போய் சீரியல் பார்த்துட்டு இருக்கான். வந்து இது நீங்கள் முடிச்சேன் எப்பவுமே திருந்த மாட்டான். ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் பாட்டில் இங்கே தான் இருக்குது. இதை எடுத்துகிட்டு போய் இங்கே சர்க்கரை இருக்கும், அந்த சர்க்கரையை வந்து நம்ம பிக்கப் பண்ணிக்கணும். ஓகே, பிக்கப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு போய் கிளம்பி வராடா, எஸ்கேப் ஆயிடுவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கடைசி பார்த்தீங்கன்னா மரம் இருக்கும். அந்த மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எறும்பு இருக்கும். அந்த எறும்பு பிக்கப் பண்ணணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எறும்பு பிக்கப் பண்ணி வச்சான். இப்போ இதை அப்படியே கொண்டு போய் அந்த கிளவியோட ரூமில் வந்து அவனோட பூட்ஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே விடணும். ஐயோ ஏற முடியல, இங்கே கிளம்பி இங்கே வந்துட்டு இருக்கா. ரைட் வந்தால் நம்ம பிடிச்சிடுவா. நம்ம வெயிட் பண்ணுவோம். கிச்சன் ரூம் தான் கைஸ் வந்துட்டு இருக்கா. உள்ளே போனோன்னா அப்படியே கொத்தா பிடிச்சிட்டு போயிடுவான். நானியே முடிச்சுவேன். இவங்க கிச்சன் ரூமில் வரா, நம்ம வந்து பிடிக்கக்கா வரோன்னு நினைக்கிறேன் கைஸ். பாருங்க. சரி, வெளியே வந்தாலும் நம்ம பிடிச்சிடுவா. அப்படி ஐயோ பார்த்துட்டாடா. ரைட்ரா இப்போ பாரு எப்படி எஸ்கேப் பாருன்னு ஆறுகிட்ட கைஸ் வரா கைஸ். அப்பா கிளவி கணி தெரியல. ஆடுறீன்னு நினைச்சேன். நம்ம பாஸ் கேமஸ்டி பூட்ஸ் இந்த கலர் தான். ஓகே, இதில் எறும்பு விட்டுருவோம். ஓகே கைஸ், இதை வந்து கட் ஸ்கேன் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இன்னைக்கு குதிரை ரைடாக போகிறோம். குதிரை ரைடு என்ன நடக்குதுன்னு நான் கட் ஸ்கேனில் பார்க்குறேன். ஓகே, கிளவி குதிரை மேலே ஏறிட்டா. என்ன குதிரை போயிட்டு இருக்குது? ஓ மை காட், இது சரியில்லையே. காலை போட்டு வந்துடுறான். போடுங்க ஐயா. அவ்வளோதான் கைஸ், குதிரை பற்றிக்கிச்சு. அவ்வளோதான். இன்னைக்கு கிளவி வந்து டெட் பாடி தான். காற்றுல ஏர்லேயே பறந்துட்டு இருக்கான். தலை போகிற போக உன்னையும் போட்டு சொல்லிட்டு போயிட்டாலே. தலையை அடிச்சு கொண்டாங்க கைஸ். சரி வாங்க, அடுத்த நெக்ஸ்ட் மிஷின் பார்ப்போம். இந்த மிஷின் கொஞ்சம் ஃபன் தான். பட் ஆனால் போன வீக்கில் விளையாண்ட மிஷின் பயங்கரமான ஃபன்னு, எதிர்பார்க்க முடியாத ஃபன், அந்த அளவுக்கு ஃபன் இருந்தது. அந்த வீடியோ பார்க்கணுன்னா நீங்கள் உள்ளே போய் பாருங்கள், சேனலில் தான் இருக்கும். சரி, இதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த மிஷின் ப்ளே பண்ணுவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே இதுதாங்க ஸ்பெஷல் சாப்டரா. ஆமாங்க, ஸ்பெஷல் சாப்டரில் hitting the mark. This javelin lesson might come back to bite Misty in the begin. ஒன்றுமே புரியல. சரி வாங்க, சரிடா கேம் பிள்ளை பார்த்தோம். கட் ஸ்கேனில் பார்த்தா தெரிஞ்சு போயிடும். ஓகே, இன்னும் கிளவி தான் கையில் வச்சிருக்கா. இன்னும் மாவப்பால் எடுக்கிறாளே. மை காட், என்னாச்சு? கிளவி பைத்தியத்தை பிடிச்சி வச்சா. ஓய் கிளவி போ, இந்த அளவுக்கு நீட்டிடுவியா? ஓய் அடி சைக்கோ, உனக்குள்ள இவ்வளோ திறமை இருக்கா? ஒய்யால மை காட், இதை நான் எதிர்பார்க்கல கைஸ். ஓய் ஓ கிளவி நீடி, நீ இந்த அளவுக்கு சீனை போட்டுக்கிறீல்ல, உன் பேக்கை எப்படி பஞ்சாக்க மட்டும் பாரு. சரி கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சில பொருள் நமக்கு தேவைப்படுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து ஒரு சாப்பீஸ் தேவைப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் பெயிண்ட் மாதிரி தேவைப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிளையோட லிப்ஸ்டிக் இருக்குது, அது ரெட் கலர், அதை அப்படியே எடுத்துக்கலாம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல சாப்பீஸ் இங்கே இருக்குது, எடுத்துக்குவோம். இன்னும் வரமாட்டேங்குது. ஏய் வந்து தொலை, என்னடாத்து பக்கி தாகி போச்சா? ஏய் அப்பா வந்துச்சுடா. நான் கூட பக்காச்சும் மடிக்குது ப்ளே பண்ண நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு ஸ்டெப் இருக்கு பார்த்தீங்களா, இந்த சைடு வந்து இந்த ரூமில் தான் ஒரு இதாட்டு இருக்கும். அந்த டப்பா மாட்டாதீங்க, டப்பாவை காணும். எங்கடா அது?
எங்கே இருக்குது? அது மின்னிட்டு இருக்குது. அதுவும் இங்கே தானே அந்த டப்பா இருக்கும். ஓ மை காட், இங்கே இங்கே இருக்கா? ஓகே ஓகே இப்போ கிடச்சிருச்சு. யாரும் பார்த்தீங்கன்னா இந்த கிளவி வந்து மேக்கப் செட்டில் அந்த பாத்ரூம் வச்சு பார்ப்போம் தெரியுது. இப்போ நம்ம அந்த பாத்ரூம் தான் போகணும். தெரியாமல் அதுக்குள்ள இந்த பாத்ரூம்குள்ளே போயிட்டாங்க. வந்துட்டு இருக்கிற கிளவி கைஸ் மேலே தான் வந்துட்டு இருக்கோம். சரி அதுக்குள்ள லிப்ஸ்டிக் எடுத்து எஸ்கேப் ஆயிடும். எங்கே லிப்ஸ்டிக்? ஓகே லிப்ஸ்டிக் இங்கே இருக்கு. இப்போ இந்த லிப்ஸ்டிக்கை நம்ம எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக பின்னாடி தான் போவோம். ஓகே இப்போ இங்கே இருக்கிற பூச்சிடுவோம். என்னோட குதிக்க மாட்டேங்கிறான். ஏய் என்னோட உனக்குள்ள பக் ஆயிடுச்சா? அப்பா ஒரு வழி கீழே வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே வந்து ஏரோ மார்க் மாதிரி வரைய போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ரோஸ் கலர் வச்சு வரைஞ்சிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு கலர் பார்த்தீங்களா, இந்த இது என்னது பெயிண்ட். ஓகே கேஸ் இது பெயிண்ட்டு, இதை வச்சு வரைஞ்சிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் பார்த்தீங்களா, ஒயிட் கலர் அதை வச்சு வரைஞ்சிடுவோம். ஓகே கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ வந்து அங்கே இருக்க ஏரோ மார்க்கை தள்ளி விட போகிறோம். ஓகே இப்போ இந்த ஏரோ தள்ளி விட்டுறலாம், அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே கட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு இந்த கிளவிக்கிட்டு நடக்கும்போது இல்லை பார்க்கலாம் கைஸ். பயங்கரமான ஃபன்னாகுன்னு நினைக்கிறேன். என்ன நடந்து போயிட்டு, ஓ மை காட் கைஸ், அவ பின்னாடி பெயிண்ட் பிடிச்ச தலை வேற அம்பு எரிய கிளவிக்கு பின்னாடி போக. ஓ மை காட் என்ன நடக்கும்போது எனக்கே தெரியல. வந்துட்டு இருக்கா. அம்பு வேற வேகமாக போயிட்டு இருக்கு. தலைக்கு வேற கண்ணு தெரியல தெரியுது. கண்ணாடி நீக்கி பார்க்காம தெரியுது. வாயை பொழக்கலாம். ஐயோ அப்படின்னு. ஓகே அவ்வளோதான், கிளவியோட பேக் பஞ்சர் ஆயிடுச்சு. ஓகே கைஸ் பார்த்தீங்கன்னா கிளவியோட கதை முடிஞ்சாச்சு. பேக்கே பஞ்சர் ஆயிடுச்சு. சரி விடுங்க, அடுத்த நெக்ஸ்ட் மிஷன் பார்ப்போம். இந்த விஷயம் நான் எதிர்பார்க்கல, அது இந்த மாதிரி பண்ண நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி வாங்க சரி கேம்குள்ளே போயிடுவோம். அடுத்து என்ன மிஷின் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் சாப்டரில் ஸ்போர்ட்ஸ் மேனியாவில் பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்கானோ இங்கே காணும், இங்கே இருக்கான். ஓகே இதை பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்போர்ட்ஸ் மேனியாவில் கடைசி மிஷின். அவ்வளோதான், இதுதான் நம்ம கடைசி. அதுக்காக பார்த்தீங்கன்னா வேறு பண்ணாலும் பை பண்ணி தான் வாங்கணும், பை பண்ணி தான் விளையாடணும். சரி ஸ்பெஷல் சாப்டருக்குள்ளே போயிடுவோம். ஏன் நாக் அவுட் ப்ராங்க். ஓகே கைஸ் இன்னும் கிளவி பாக்ஸிங் பண்ணுவோம் தெரியுது. சரி வாங்க கேம்குள்ளே பார்த்துடலாம். ஸோ மிஸ்டி ரியலி வாண்டட் டு ஷோ ஆஃப் ஹேர் பாக்ஸிங் ஸ்கில். லெட்ஸ் கிவ் ஹேர் ஏ டெஸ்ட் ஆஃப் ஓன் மெடிசன். என்னடா என்னமோ மெடிசன் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஒன்றும் புரியலையே. கேம்குள்ளே போய் பார்த்துருவோம். கட் ஸ்கேன் வருது, கட் ஸ்கேன்லேயே பார்த்துடலாம். ஓகே கட் ஸ்கேன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னடா கிளவி முன்னாடி கேங்கு ஒரு ராபரி. ஓகே கேஸ் கேங் வந்துட்டானுங்க. இது இவளுக்கு ஆப்பன்ட்ட யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் தெரியல. இந்த சூசோட நம்மளா இருப்போம். தலை சனியை முடிச்சு கிளவி என்ன தைரியம் தான் என் தலை மேலே கையை வைப்பேன். உன்னை பார்த்து சூப்பர் டூப்பர் பஞ்சர் அடிக்கிறா கைஸ். ஓகே என்ன பண்ணவா, என் தலை மேலே கை வச்சுட்டு உன்னை விடமாட்டேன்டி. இப்போ நமக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுதுன்னா ஒரு குழப்பக்கட்டை கைஸ், குழப்பக்கட்டை தான். இப்போ வந்து நம்ம தலைவனுக்கு வந்து நம்ம பூஸ்டான ஒரு சாப்பாடு கொடுக்கணும். அதை கொடுத்துட்டு அவன் கிளவி போட்டு தள்ளிடுவான். அதுதான் வேற ஒன்றும் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொடப்பக்கட்டை எங்கே இருக்குன்னா அந்த கிளவியோட பாத்ரூம் கூட தான் இருக்கும். தொடப்பக்கட்டையை போய் எப்போ பூஸ்டான சாப்பாடு நான் கொடுக்குற மாதிரி சதங்க ட்விஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் பாருங்கள். இந்த அந்த கிளவியோட பாத்ரூமில் தான் இருக்கும். இங்கே தான் இங்கே இருக்குமே இதான். ஓகே இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு எங்கே போக போகிறோம்னா பேஸ்மெண்ட்டு தான் போக போகிறோம். ஏன்னா அங்கே ஒரு பெட்டிக்குள்ளே தான் அந்த சாப்பாடு இருக்குது. ஏன்னா அப்படிப்பட்ட சாப்பாடு, அந்த சாப்பாடு சாப்பிட்டா அவ்வளோ பவர் வருமாமா. எனக்கே தெரியாது, இத்தனை நாள் இதுக்குள்ளே வந்துருக்குது. தெரிஞ்சுதான் நான் எடுத்து சாப்பிட்டு அந்த கிளவி போட்டு பிறந்திருப்பேன். ஏய் விடுங்க, என்ன பண்ணுறது, கிளவி தப்பிச்சிட்டான். சரி இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வாட்டரை முதல்ல தொடச்சுட்ருவோம். ஓகே கேஸ் இப்போ அந்த வாட்டரை தொடச்சுட்டாச்சா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ரௌபார் தேவைப்படுது அந்த பெட்டி ஓப்பன் பண்ணுறதுக்கு. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா சாவி எதுவுமே கிடையாது. க்ரௌபார் பார்த்தா இங்கேயும் இல்லை. ஓகே இப்போ க்ரௌபார் வந்து மேலே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கே இருக்குன்னா செட்டுக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன் கேஸ். ஓகே இந்த சனியை முடிச்சவரை இங்கே தான் இருக்கா, போனால் பிடிச்சிருவான், ஓடிடுவோம். ஓப்பன். ஓகே கேஸ் கிளவி கண்ணு தெரியல. மேலே இங்கே மேக்ஸிமம் இங்கே தான் அதிகமாக அந்த க்ரௌபார் இருக்கும். எங்கடா க்ரௌபாரே காணோம். ரைட்ரா. ஓகே இங்கே வந்து இது சுற்றி இருக்குது. மேக்ஸிமம் இது வந்து நம்ம போட்ட இந்த லாக்கு தான் உடைக்கும், அந்த மாதிரி பூட்டெல்லாம் உடைக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செட்டுக்கு போகலாம். எங்கெங்கேயோ அந்த கிளை விண்டோ வச்சுருக்கா, இங்கேருந்து செட்டுக்கு போகும்போது விண்டோ வச்சிருக்கக்கூடாது. வேணியை முடிச்சேன். ஓகே நம்ம ஜிம்முலேயே தான் போக முடியாது. ஓகே ஜிம்குள்ளேயே பூந்து போயிடுவோம், வேறு வழி இல்லை, செட்டுக்கு போக முடியாது வைக்கிறது. சரி இப்போ பார்த்தீங்கன்னா செட்டுக்கு வந்தாச்சு. இங்கே எங்கேயாச்சும் க்ரௌபார் இருக்கணும். ஓகே க்ரௌபார் இருக்குது. இப்போ அந்த க்ரௌபார் எடுத்து போய் நம்ம அந்த பூட்டை உடைக்க போகிறோம். கிளவி என்ன பண்ணிட்டு இருக்கா, இன்னும் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன், டான்ஸ் ஆடிட்டு இருக்கலாம், இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற கைஸ் என்னன்னு தெரியல. சரி ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே கிளவி பூட்டு போட்டு வச்சுட்டாளா. சேரோம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிளவி வந்து இங்கே கிச்சன் ரூம் பக்கத்தில் இங்கேருந்து வந்துட்டு இருக்கான். நம்ம போன முடியும் நம்ம அசால்ட்டாக பிடிச்சிடுவான்.
ஆமாம் கைஸ் இங்கே தான் வந்துட்டேன் பார்த்தீங்களா இல்லையா தான் நம்ம அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ளே போக கூடாமே நம்மளை தடுத்துட்டு இருக்கிறதே பிளான் பண்ணிட்டு இருக்கா. நீ முடிச்சேன். ஓகே இப்போ நம்ம இப்படியே போயிடலாம். அந்த கிளையை காலிங் திறனதுக்கு என்ன வெளியே வந்துட்டு இருப்பான். அவன் வரக்குள்ள நம்ம பேஸ்மெண்ட் உள்ளே பூந்து அந்த மூட்டை உடச்சி அந்த பூஸ்டான சாப்பாடை வந்து அங்கே நம்ம தலைவனுக்கு கொடுத்துட்டோம்னா அப்புறம் அவன் அதுக்கு மேலே பூஸ்ட் ஆயிடுவான். சரி இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தான் அங்கே போட்டி இருந்தது. எங்களா அது இந்த பெட்டி இல்லை, இங்கேயும் இல்லை. இங்கெல்லாம் அதுக்குள்ள பெட்டி காணும். இங்கே அதுக்குள்ளே பெட்டி காணும். ஆட்டையை போட்டு போயிட்டான். இங்கே இருக்குது. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அதை உடச்சாச்சு. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா பூஸ்டான சாப்பாடு இருக்குது. இப்போ நம்ம அதை எடுத்துகிட்டு போய் அந்த ஸ்கேரி ஸ்டாஞ்சருக்கு சாப்பிட கொடுக்க போகிறோம். என்னடா பூஸ்டான சாப்பாடு சொல்லிட்டு பட்டாசு வச்சிருக்கேன் சொன்னால் அப்படி இல்லைங்க, இது பட்டாசு கிடையாது. பட்டாசு மாதிரியே ஒரு கெமிக்கலு பார்த்தீங்களா. சரி இப்போ சாப்பிட வச்சிடலாம். நம்ம தலைவர் தான் சாப்பிடுவோம் விரும்பி. ஓகே இப்போ வச்சாச்சு. இப்போ நம்ம தலைவர் சாப்பிட்டோன்னு நடக்கிற ஸ்கேன் மட்டும் பாருங்கள். சரி வாங்க கட் ஸ்கேன் நடந்து பார்க்கலாம். ஓகே ஆரம்பிச்சிருச்சு. ஐயா படுறாங்க மிஸ்டீவியஸ் ஃப்ரான்சிஸ். தலைவர் போய் ஃப்ரான்சிஸ் தலை அடித்தலை. ஆனால் சரியாக முடிச்சானே டேய். இங்கே அடி வாங்கிட்டு இருக்கேன். அடியோய் போடு ஒய்யால. ஆஹா என் தலையை கொண்டுருவான் அவ்வளோ தெரியுதே. தலை என்னாச்சு தலை வாமிட்டு இருக்கோம் ஒய்யால. அவளை போட்டு தள்ளுறா. அவ்வளோதான் நம்ம தலைவை கொடுத்த ஃபுட்டால் ஃபயர் அவுட் பண்ணி கிளவி பொசுக்கிட்டான். ஓகே கைஸ் செம்ம ஃபன்னான வீடியோ. நம்ம சேனல் மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ இதோட ஃபன் பண்ணுவோம். ஓகே கைஸ் நான் வீடியோ பண்ணிக்கிறேன். டாட்டா பாய் பாய் லவ் யூ கைஸ் see you.